இப்போ காலையில கிளம்பிட்டோம். காய்ச்சி கட்டிட்டு இருந்தேன். நம்ம வந்து பழனிக்கு வந்துட்டோம். நேற்றே சொல்லிட்டோம் வீடியோல. இப்போ வந்து பழனி சாமி கும்பிட வந்துட்டோம். காலையில கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டோம். 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ஒவ்வொருத்தரா கிளம்புறதுனால 4 பேரும் கிளம்ப. ஒரு பாத்ரூம் தானே, வீட்டுலன்னா டக்குன்னு கிளம்பிடுவோம். ஒரு பாத்ரூம் தானே. 3 மணிக்கு எல்லாருமே எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சது. ரெடி ஆயிட்டோம். அப்பாவி அப்பா மட்டும் வரணும். குளிச்சு டைம் 5 o'clock. 5 மணி ஆச்சு. நான் 4 மணிக்கே ரெடி ஆயிட்டேன். 4:45 ரெடி ஆயிட்டேன். அவளும் ரெடி ஆயிட்டா. இப்ப கிளம்பி நாங்க சுட்டி தான் ரெடி ஆயிட்டு இருக்கா. மலைக்கு போய் சாமி கும்பிட போறோம். அது கூட வாங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஊடையில நடுவுல வந்து ஒரு ட்விஸ்ட் வரும், அதையும் பாருங்க. அதுதான் வந்து தலைப்பே அதுதான். அதை தவறாம பாருங்க. எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் கொடுங்க. வாங்க டிராவல் பண்ணி போவோம். சுட்டி காவியாவை பாத்துக்கோங்க. கிளம்பிட்டு இருக்கா. வணக்கம் சொல்லு. சொல்லு வணக்கம். ஓகே சரி, நம்ம பார்க்கலாமா போறோம். வணக்கம் உறவுகளே. கிளம்பியாச்சு. மேல போய் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம். போலாம். ரைட் வாங்க காவியா, கிளம்புவோமா? வாங்கப்பா. போலாம். ரைட். கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபேன் நல்லா வருதுல இதுல. காலையில எந்திரிச்சோனே ரொம்ப சுடுது. என்னன்னு தெரியல. டீ சாப்பிட்டா சரியா போகுமா? டீ சாப்பிட்டா சூடா ஒரு டீ ஒன் டீ வேணும் மேடம். அது நேத்துடா, இன்னைக்கு குடிக்கணும்ல காலையில. உடனே ஒரு டீ குடிக்கணும். டீயை குடிச்சிட்டு தான் படியேற நல்ல விநாயகரை கும்பிட்டு திருநாள் நல்ல விபூதி நல்லா பூசிட்டு முருகர் அருளை வாங்கிக்கிட்டு மலை ஏறணும். பழனி தண்டபாணியை பார்ப்போம். பெரியதாரு பாருங்க. இந்தா அற்புதமா இருக்கு. பாக்குறதுக்கே ஒரு கண்கள்லாம் காட்சியா ஓம் முருகா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? தண்டாயுதபாணி மலை அடிவாரத்துலதான் எடுத்திருக்கோம். இப்ப வாங்க அப்படியே போவோம். போலாம். ரைட். சாமி கும்பிடுவோம். இந்த ரூம்ஸ் எங்க இருந்து காட்டுங்க. ரூம்ஸா? ரூம்ஸ்னா ரூம்ஸ் இதுதான். இதுலதான் தங்கி இருக்கோம். போலாம். கிளம்புவோமா? இந்த அம்மா பூ வாங்குறா. அம்மா பூ வாங்குறா. இப்ப கட்டினா இப்போ உடனே எப்படி பூ வரும்? காவியா செம்ம அழகா இருக்கால. இந்த கிரிவல பாதைன்னா எப்படி அந்த வண்டி வருமா? அப்படி இந்த போக சூப்பரா இருக்கு. காவியா கொஞ்சமா போகுதுட்டா. பாட்டு படிக்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ்அப்ல காமிக்காதே, மயம் நல்லாதான் இருக்கும். வேணாம்ப்பா. சூடா இருக்கு. இல்ல வேணாம். அடிக்கணுங்கிறாங்கல்ல காவியா. அதாவது இது வந்து எப்படின்னா வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி ஆனா என்ன சொல்லுங்க, நம்ம ஊர் நம்ம ஊர் தான். நம்ம ஊர்ல டீ 10 ரூபா சூப்பரா இருக்கும். இந்த டீ 15 ரூபா. ஆனா சூப்பரா நல்லா இருக்கு. ரீசன் அங்க வந்து சொல்றேன். ஒரு சம்பவம் நடந்தது. அது வந்து நான் கடைசி சொல்றேன். சரியா? கொஞ்சம் இலக்கி உட்கார்ந்துருக்கோம். அந்த இது படிக்கிறத தவிர்த்துக்கோங்க. உட்கார்ந்து போவோம். படி மேல காலையில பாதை வந்து இது பண்ணிட்டாங்க. காலையில 5:30 மணி கரெக்டா. கூட்டத்தை பாருங்க. நிறைய போறாங்க. நிறைய 5:30 மணிக்கே சரியான கூட்டம். நல்லா சாமி கும்பிட்டாச்சு. என்ன அலங்காரத்துல இருந்தாரு அவர்? என்ன அலங்காரம்? சன்னியாசி. சேது சன்னியாசி அலங்காரம். ஆமா, சேது சன்னியாசின்னு சொன்னாங்க. ஆண்டி அதெல்லாம் நினைக்கேன். சரி கும்பிட்டாச்சு. ஆனா உள்ள அலோடு கிடையாது. படியும் காலையில உள்ள போன் அலோடு கிடையாது. போன் அலோடு கிடையாது. நாங்களே படியும் ஏற விடல காலையில. யானை பாதை மட்டும்தான். சுட்டி காவியா வந்து எங்களை விட்டு தனியா விட்டு அவ படியில ஏறணும்னு நினைச்சுட்டு இருந்தா. ஆமா, நடக்கல. ஆமா, அதாவது முருகனே எங்களை வந்து படியில இருந்து பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடாதுன்ட்டாரு. ஆமா, அம்மா அப்பா விட்டு பிள்ளைகள் போக கூடாது அப்படின்னு நம்மள சேர்த்துட்டாரு. அப்படி ஊரை காட்டுங்க. போலாம். போ. அதுவா மந்திரம் வாசிக்கிறாங்க, அத கண்டுக்காதீங்க. முருகன் வந்து பழனி தண்டாபாணி உன்னை ஏமாத்திட்டாரு. அம்மாவுக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? புளியோதரை கட்ட புளியோதரை இல்ல. புளியோதரை வந்து முடிஞ்சிச்சு. புளியோதரை முடிஞ்சு பொங்கல் தான் இருந்துச்சு. சக்கரை பொங்கல். ஆனா உங்களுக்கு சக்கரை பொங்கல் தான் கிடைச்சது. அப்புறம் இப்ப தண்டபாணி வந்து அம்மாவை ஏமாத்தாருன்னு அர்த்தம். அம்மாவுக்கு அது ஒரு வருத்தம். அது புளியோதரை வாங்குவோம். என்ன
இப்ப சாப்பிட போறோம். சாப்பிடுறது பார்க்கலாம். சாப்பிட போவோம். வயிறு பசிக்கு. சரி, நல்லா தண்டபாணியை கும்பிட்டாச்சு. இப்ப சாப்பிட காலை சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். பாருங்களேன், புள்ள பிடிக்கணும் மாதிரி இருக்கும். இதுவும் அவர் பேர் உள்ள கடை தான். கந்தா ஸ்ரீ கந்தா ரெஸ்டாரண்ட். கந்தா ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்திருக்கோம். அம்மா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அதுமாதிரி நான் ஒன்று வேண்டியிருக்கேன். என்னன்னா காவியா வந்து கீழே படியில இருந்து முட்டு போட்டு வர்ற மாதிரி நான் வேண்டியிருக்கேன். அவ கண்டிப்பா நடந்து ஒரு நாள் வருவா. ஆனா எப்பன்னு தெரியாது. ஏன் எத்தனை இருக்கு? கொஞ்சம் சவுண்டா இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தாடு அங்கிட்டு வரும்போது சூடா இருக்குமா? இது மசால் தோசை. வெண்பொங்கல், ரொம்ப சூடா இருக்கா? வடை, வட முடியுது. சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டாச்சு. சூடா டீ எப்படிப்பா சாப்பிட முடியும்? டீ குடிக்க இந்த காட்டு காஃபி காவியா. சரி, சாப்பிட்டு பில் கட்டிட்டு ரூம் போய் இங்க பாருங்க. நேத்து ரூம் டூர்ல வந்து நான் அதை காமிக்கல, ஏன்னா இருட்டா இருந்ததுனால காமிக்கல. ஸ்மார்ட் லாக் தான். ஸ்மார்ட் லாக்க பாருங்க, இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. எஸ் ஓபன் பண்ணியாச்சா? போயிருவா காவியா. ஸ்மார்ட் லாக் இது நைட் நான் காமிக்கல, இப்ப காமிப்பா. போயிட்டு வந்தாச்சு. முருகரை பார்த்துட்டு கால் வலிக்குன்னு சொல்லக்கூடாது. ஆனா நம்மளுடைய வயசு காரணம், வீட்டுல சொகுசா இருந்துட்டு வண்டியில கார்லயே அலைஞ்சிட்டு கொஞ்சம் கால் வலிக்க. ஆனா சரியா போயிரும் முருகர் புண்ணியத்துல. கீழே உட்காருங்க. உட்காரு. உட்கார்ந்த பயிர் தெரியுதா? ஒரு நிமிஷம். உட்காருங்க. இப்போ நாங்க வந்து எல்லாம் பார்த்திருப்பீங்க. கோயில் படியில காமிக்க முடியல. சுட்டி கவி எங்களை பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா படியில, அதாவது படி வழியே அவ போகணும்னு நினைச்சா, நாங்க யானை பாதையில தான் எப்பவும் நடப்போம். நாங்க அவர் 2 பேருமே நாங்க தனியா படி வழியில வாரோம் அப்படின்னு சொன்னாங்க. பிரிஞ்சு போவான்னு நினைச்சோம். ஆனா அந்த முருகர் எங்களை அதுல கூட பிரிய விடல. அதனால படியை வந்து ஓபன் பண்ணல. நாங்க காலையில போகல, யானை பாதையில தான் எல்லாருமே போனாங்க. அதுல போயிட்டோம். நல்லா இருக்கு. இதே மாதிரி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இடையில ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னைக்கு உங்களுடைய ஆதரவு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி. அதே மாதிரி உறவுகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ வந்து கலகலப்பு ஜோடின்னு ஒன்று போதும். அதுக்கு நீங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா காவியா வந்து 10th அவளால வருவா, அப்பப்போ வருவா. அதனால நீங்க அதையும் எங்க நல்லபடியா மேல கொண்டு போய் உட்கார வைக்க சுட்டி மகள் அப்பாவி அப்பா காமெடி கொஞ்சம் ரேரா வரும். ஒண்ணு வரும், வராம இருக்காது, வரும். ஆனா கலகலப்பு ஜோடின்னு நாங்க ஒண்ணு புதுசா தொடங்கியிருக்கோம். இதுக்கு கொடுத்த ஆதரவை அப்படியே அந்த கலகலப்பு ஜோடி கொடுங்க. உங்களை நல்ல வகையில நாங்க இம்ப்ரெஸ் பண்ணுவோம். நல்லா சிரிப்பு மன மகிழ்ச்சி ஆக்குவோம். சரியா? இது எல்லாமே காமெடிக்கு தான். ஓகே, பாய் பாய். பாய்.